வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜூலை 8, 2024 முதல் ஜூலை 16, 2024 வரை உள்ள மிதுன ராசி பலன்கள் பற்றி பார்ப்போம். மிதுன ராசியை பொறுத்து குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் மிதுன ராசி மக்களுக்கு மனநிலை நல்ல சீராக மேம்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக பேசும்போது உங்கள் பழக்க வழக்கங்களையும் அது சார்ந்த கண்ணியத்தையும் சற்று நிதானமாக கவனித்து பேச வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மற்றவர்களை நன்றாக பண்புடன் நீங்கள் நடத்த வேண்டும் என்பதையும் நீங்கள் மனதில் கொண்டு வேண்டும். இல்லையெனில் மிதுன ராசி மக்கள் தேவையற்ற மன அழுத்தத்துக்கு ஆளாவார்கள் மற்றும் இதனால் தங்களுடைய இமேஜும் சேதமடையலாம், உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். மிதுன ராசியை பொறுத்து ராகு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் வேலை செய்யும் இந்த மிதுனராசி மக்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் தங்கள் பணத்தை சில சிறிய முதலீடுகளில் செலவிட அறிவுறுத்தப்படுகிறார். உங்களுடைய செலவு என்பது முதலீடுகளாக இருக்க வேண்டும் இந்த வாரம். காரணம், இது மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் நல்லதொரு பொருளாதார நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் மிதுனராசி மக்கள் தங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நல்லதொரு வெற்றியை பெறுவதற்குண்டான சூழலும் அமையும். திருமண வயதை அடைந்த மிதுனராசி மக்கள் அந்த ஜாதகர் தங்களுடைய நிச்சயத்தை செய்திருந்தால் சில காரணங்களால் இந்த நிச்சயதார்த்தம் முறிந்து போவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன, அல்லது அதில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். ஆகவே திருமணத்திற்காக நிச்சயம் செய்த மிதுனராசி மக்கள் உங்களுடைய எதிர்பாலினத்தினுடைய குடும்பத்தினரிடம் பேசும்போதும் பழகும் போதும் வார்த்தைகள் சிறிது கண்ணியத்துடன் நீங்கள் பேசுவது நலமாக இருக்கும். இல்லை என்றால் அது அந்த நிச்சயதார்த்தம் தேவையற்ற பிரச்சனைகளால் முறியக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் இருத்தி வைக்க வேண்டும். இது உங்கள் குடும்பத்தில் சில தேவையற்ற பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கும். இதன் விளைவால் நீங்கள் தேவையற்ற மன அழுத்தத்திற்கு அதிகரித்து மன சுமையால் கவலையுடன் நிரம்பி வழிவீர்கள். அதே நேரத்தில் உங்களின் கடின உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்பி அதிக காரியங்கள் தானாக நடக்கும் வரை நாம் அடிக்கடி காத்திருக்க தொடங்குகிறோம். இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் நினைப்பதையோ அல்லது அவ்வாறு செய்வதையோ தவிர்க்க வேண்டும். உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முன்னெச்சரிக்கையும் தான் உங்களை வழிநடத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் பண்பும் மரியாதையும் எதிர்கால நன்மை சார்ந்தும் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதனைகளை அடைய விரும்பினால் அல்லது பலன்களை அடைய விரும்பினால், நீங்கள் விரும்பியதை அடைய விரும்பினால் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்க வேண்டாம். உங்களுடைய முனைப்பு அவசியம், உங்களுடைய செயல்பாடு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து இந்த வாரத்தில் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் வீட்டிற்கு வெளியே சென்று புதிய வாய்ப்புகளை தேடுங்கள், யாவும் உங்களுக்கு பலிதமாகும். இந்த வாரம் மிதுனராசி மக்கள் மற்றவர்களின் தொடர்ச்சியான விமர்சனங்கள் காரணமாக மிதுனராசி மாணவர்கள் தங்கள் திறமைகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது. மற்றவர்கள் விமர்சனங்களுக்கு காது கொடுக்காதீர்கள். தேவையில்லாமல் மிதுனராசி மாணவர்கள் தங்களின் மனதில் சந்தேகங்களை உருவாக்குவதை விட தொழில்வழி படிப்பில் அது சார்ந்த பயிற்சியில் உங்களை சேர்த்து கொண்டு சிறந்த செயல்திறனை நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாகிறது. உங்களுடைய சந்தேகம் இருந்தால் ஆசிரியரிடமும் பெரியவரிடமும் கேட்டு அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். தொழில்முறை பயிற்சி படிப்பு என்பது உங்களுக்கு அவசியமாகிறது. எனவே இது போன்ற தேவையற்ற விமர்சனங்களுக்கு காது கொடுத்து முட்டாள்தனமான விஷயங்களில் உங்களை நீங்களே தொந்தரவு செய்து கொள்ளாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி சரியான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிதுனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் செயல்களை நீங்கள் கவனம் வையுங்கள். எக்காரணம் கொண்டும் உங்களின் கவனத்தை சிதறவிடாதீர்கள். எக்காரணம் கொண்டும் அடுத்தவரின் விமர்சனத்திற்கு காது கொடுக்காதீர்கள், முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐச்சுரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். வணக்கம், நன்றி.